நாளைக்கு வந்து மதிப்புக்குரிய பீஸ் கோயில்ஜி அவர்கள் வர்றாங்க. அவங்க வந்த பிறகு அதனுடைய முடிவு எடுத்து அறிவிக்கப்படும். இல்லை, இது தாமதம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு லீவு தானே. பரவாயில்ல, இதில் என்ன இருக்கு உங்களுக்கு? தாமதத்தினால ஒரு குறையும் இல்லைல்ல உங்களுக்கு. நாளைக்கு ஏர்போர்ட்ல வந்து பாண்டிச்சேரி போறாங்க. திருப்பி வந்து தங்கிட்டு மறுநாள் அங்கிருந்து கிளம்புறாங்க. பிரதமர் வருகையை முன்னிட்டு வரவேற்பு ஏதாவது இருக்கா சார்? இல்லை, வரவேற்பு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்க ஜஸ்ட் வந்துட்டு டிரான்சிட் தானே போறாங்க. எங்க கோர் கமிட்டி சீனியர் லீடர்ஸ் மீட் பண்ணுவாங்க. திமுக பிரச்சார பாடல் வெளியிட்டிருக்காங்க. 2.2 ஆட்சி அமைப்போம்னு சொல்றாங்க. பாடல் வெளியிட்டதுனால மட்டும் ஆட்சி அமைக்க முடியுமா? பாடல் உள்ள வரியெல்லாம் உண்மையா இருக்கணும். அவங்க பழைய தேர்தல் அறிக்கையில் சொன்னதெல்லாம் நடத்தி இருக்கணும். நல்ல முறையில் ஆட்சி நடத்தி இருக்கணும். சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து இருக்கணும். பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை இல்லாமல் இருக்கணும். தமிழகம் முழுவதும் கஞ்சா இல்லாமல் இருக்கணும். வெறும் பாட்டை மட்டும் பாடினா ஓட்டு போட்டுருவாங்கன்னா மக்களை என்னதான் நம்பி நினைச்சிருக்காங்கிறது எங்களுக்கு புரியல. அதனால வந்து இந்த 5 ஆண்டு காலமும் மக்கள் பட்ட வேதனைக்கு ஒரு விடிவு காலம்தான் ஏப்ரல் 23 அதாவது கஞ்சா எங்க பார்த்தாலும் கஞ்சா. பள்ளிக்கூடத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வாசல்லாம் முன்னாடிலாம் முட்டாய் தான் விற்பாங்க. இப்போ கஞ்சா விற்காங்க. மெத்தபெட்டின், ஹிராயின். அதாவது என்னன்னா அவங்களுடைய தேர்தல் இப்போ உள்ள தேர்தல் அறிக்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒண்ணுமே சொல்லலை. ஏன்னா கடந்த கால தேர்தல் அறிக்கை எதுவுமே அவங்க செய்யலை. அதனால தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க தேர்தல் அறிக்கை ஹீரோன்னு சொல்றாங்க. அவங்க தேர்தல் அறிக்கை பார்த்து நாங்கள் வந்து என்ன தெரியுமா ஹீரோன்னு சொல்றோம். அவங்க ஹீரோயின் அப்படின்னாங்க. அது ஹெராயின் தமிழ்நாடுங்கிறத தான் நான் சொல்றேன். அதனால இந்த பாட்டு படிக்கிறது மக்களை இனிமேல் ஏமாத்துற வேலையெல்லாம் தமிழகத்தில் நிச்சயமா எடுபடாது. அது அவருடைய விருப்பம். அவர் எங்க வேணாலும் தாக்கல் பண்ணலாம். சுதந்திர இந்தியாவில் யார் எங்க வேணாலும் தாக்கல் பண்ணலாம். மக்கள் எவ்வளவு தூரம் ஓட்டு போடுறாங்க பொறுத்து தான் அதனுடைய. சரியா போதிய பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்லி அவங்களும் மத்திய அரசுக்கும் கடிதம் எழுதியிருக்காங்க. மாநில அரசுக்கும் விஜய்க்கு போதுமான பாதுகாப்பு இல்லைன்னு கடிதம் எழுதியிருக்கதா சொல்றாங்க. நீங்க என்ன விஜய்க்கு மட்டும் கேட்கறீங்க? தனி மனிதனுக்கே பாதுகாப்பு இல்லைங்க திமுக ஆட்சியில். உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? மீடியாவில் நீங்க 24/7 அந்த கண்டனை அடிச்சு பெட்ல போட்டாங்க. அடிபட்ட ஆளுக்கே எஃப்ஐஆர் போட்டாங்களா? அதை பத்தி நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க. தனி மனிதனுக்கே பாதுகாப்பு இல்லை, விஜய்க்கு என்ன பாதுகாப்புன்னு கேட்கறீங்க? பாஜக தேர்தல் அறிக்கை எப்ப சார் வெளியாகும்? வெகு விரைவில்.